தமிழகத்தோட சட்டமன்ற தேர்தல் 17வது சட்டமன்ற தேர்தல் இன்னைக்கு நடந்து முடிஞ்சிருச்சு. நம்ம நிறைய கள நிலவரங்கள் சொல்லிட்டு வரும்போது ராமநாதபுரம் சட்டமன்ற தொகுதியை பற்றி நிறைய பேசியிருக்கோம். ஸோ அப்படி இன்னைக்கு பதிவான வாக்குகள் அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டோம்னா 2,36,283 வாக்குகள், அதாவது 76.18% வாக்குகள் பதிவாயிருக்கு. போன தேர்தலில் வந்து பார்த்தீங்கன்னா 2,13,345 வாக்குகள் தான் பதிவாயிருந்துச்சு. கிட்டத்தட்ட 22,938 வாக்குகள் இந்த முறை அதிகமாக இருக்குன்னு சொல்ல முடியும். ஸோ இந்த வாரம் பார்த்தீங்கன்னா யங்ஸ்டர்ஸ், அதாவது புதுசாக நம்ம தேர்தலில் சேர்க்கப்பட்ட வாக்காளர்கள் அப்படின்னு அவங்களோட பங்களிப்பு அதிகமாக இருக்குன்னு சொல்கிறாங்க. இன்னைக்கு இந்த தேர்தல் நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் மொத்தமாக ராமநாதபுரத்தில் 338 பூத்தில் வந்து தேர்தல் நடத்தியிருக்காங்க. அங்கே ஒவ்வொரு இடங்கள்லையுமே பெட்டிகள் இருக்கும். அந்த பெட்டிகள் எல்லாத்தையுமே இன்னைக்கு மொத்தமாக வந்து சிஆர்பிஎஃப், அதாவது மத்திய ரிசர்வ் போலீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, அவங்க வந்து அவங்களோட பாதுகாப்பின் பேரில் எடுத்துகிட்டு போவாங்க. எங்கே எடுத்துகிட்டு போவாங்க அப்படின்னா நம்மளுடைய ராமநாதபுரம் அண்ணா யூனிவர்சிட்டியில் இங்கே வந்து ராமநாதபுரம் சட்டமன்ற தொகுதி, திருவாடானை, முதுகுளத்தூர், பரமக்குடி எல்லா சட்டமன்ற தொகுதியில் அந்த தேர்தல் பெட்டிகள், வாக்கு பெட்டிகள் எல்லாமே அங்கே வச்சு மே 4ஆம் தேதி காலையில் 7 மணிக்கு திறந்து அது என்ன ஆரம்பிச்சிருவாங்க. ஒரு நிறைய வாக்காளர்கள் வந்திருந்தாலுமே ராமநாதபுரம் சட்டமன்ற தொகுதி நம்ம புள்ளந்தையில் ஆரம்பித்து கிட்டத்தட்ட இந்த கடல் மண்ணோடு சேர்ந்து தான் போகும். அட்லீஸ்ட் ராமேஸ்வரம் வரைக்குமே போகும். அதாவது அந்த மண்டபம் ரோட்டுக்கு இந்த பக்கம் எல்லாமே ராமநாதபுரம் சட்டமன்ற தொகுதி, அந்த பக்கம் எல்லாமே திருவாரூர் சட்டமன்ற தொகுதி. ஸோ இந்த ஒரு பேஸில் வந்து மக்கள் என்ன யாருக்கு ஓட்டு போட்டிருக்காங்கிறது மே நாள் கண்டிப்பாக தெரிஞ்சிடும். கீழக்கரையில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பூத் இருக்குது. அதில் முக்கியமான பூத்துனா சிஎஸ்ஐ பழங்காலத்து பூத்துனே சொல்ல முடியும். ஸோ இங்கே வந்து திமுக நிர்வாகி நம்மளுடைய ஆனந்தராஜ் இணைஞ்சிருக்காங்க. வாக்குப்பதிவுலாம் எப்படி போயிட்டு இருக்கு? கிட்டத்தட்ட இங்கே ஒரு 33, 34, 35 3 பூத் இங்கே இருக்குது. கீழக்கரை நகர்மன்றத்தில் கிட்டத்தட்ட 43 பூத் இருக்குது. இந்த 43 பூத்தில் 4 மணி நிலவரப்படி 70% ஓட்டு போலாயிருக்கு. 70% மக்கள் வாக்களிச்சுட்டாங்க. போன தடவை 67 தான் வந்தாங்க. இந்த தடவை மக்கள் ஏன் ஆர்வமாக வாக்களிக்கிறாங்க? என்ன காரணமாக இருக்கும்? அதாவது தலைவர் கொண்டு வந்த திட்டங்கள் வந்து இப்போ மகளிர் உரிமை தொகை கொண்டு வந்திருக்காங்க, இலவச பஸ் பயணம் கொண்டு வந்திருக்காங்க. இந்த மாதிரி எண்ணற்ற திட்டங்களை, ஏகப்பட்ட திட்டங்களை தலைவர் கொண்டு வந்தனால பெண்கள் மத்தியில் அதிகமான வரவேற்பு இருக்குது. அதன் அடிப்படையில் வந்து இந்த தடவை வந்து 70% வாக்கு இது வரைக்கும் போலாயிருக்கு. இன்னும் ஒரு 6 மணி முடிகிற வரைக்கும் ஒரு 80-85% வரைக்கும் போலாகும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை. ஒரு 80% மக்கள் வாக்களிக்க தயாராகிட்டாங்க. வாக்குகள் யாருக்கு இருக்கும்? வாக்குகள் பொதுவாக வந்து மக்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கு சாதகமாக இருக்கும், சாதகமாக தான் இருக்கும். ஓகே, ஏன்னா தலைவரோட திட்டங்கள் அப்படி. நீங்கள் கொடுத்த திட்டங்கள், அதுக்கப்புறம் செயல்பாடுகளை பொறுத்து இந்த 86% வாக்குகள் உங்களுக்கு பெரிய வலுவாக இருக்கும் நம்புறீங்க? வலுவாக இருக்கும். எத்தனை டிஃப்ரென்ஸில் வந்து உங்களுடைய கட்சி ஜெயிக்க நினைக்கிறீங்க? கிட்டத்தட்ட ஒரு 80,000 வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெறுவோம். மொத்தமே 2 லட்சம் தான் போலாகும். அதில் 80,000 வாக்கு வித்தியாசம் சொல்லியிருக்காப்புல. இதோட கான்ஃபிடென்ட்டை பாராட்டுறோம். வாழ்த்துக்கள். உங்களுடைய 2.0 தொடரட்டும். உங்களுடைய திமுக பார்த்துருந்தோம். அடுத்து வந்து பிரதான எதிர்கட்சி அப்படின்னு சொன்னால் நம்மளுடைய அதிமுக அவங்க சார்பாக, பாஜக சார்பாக வந்து இருக்கிறவங்க அண்ணன் இந்த பூத்து நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க. எவ்வளோ இது வரைக்கும் போல இருக்குன்னா 4 மணி வரைக்கும் இங்கே 3 பூத்து இருக்குது. அதாவது 33, 34, 35 இந்த 3 பூத்தையும் சேர்த்து மொத்தம் இப்போதைக்கு 1100 ஓட்டை தாண்டி இருக்குது. சராசரியாக 70% ஓட்டு வந்துருக்குன்னு வைங்களேன். இன்னொரு 10% 80% தாண்டி விடும் கண்டிப்பாக. இப்போ நீங்கள் எதிர்பார்க்கறது வந்து ஒரு 80% 85% வாக்குகள் தான் வரும். நிச்சயமாக எதிர்பார்க்குறோம். ஓகே, இப்போ வந்து பார்த்தோம்னா தமிழகத்தில் வந்து நிறைய கட்சிகள் காலொன்றுனாலும் பாஜக ராமநாதபுரத்தில் காலொன்றுக்கு ரொம்ப தீவிரமாக களப்பணி ஆட்டிட்டு இருக்காங்க. இந்த தடவை ஜிபிஎஸ் நாகேந்திரனோட வாய்ப்பு எந்த அளவுக்கு இருக்கும்? அதாவது போன வட்டம் வந்து ஏன் அவங்க 50,000 ஓட்டில் தோத்தாங்கிறதுக்கும் காரணம் இருக்குது நிறைய. இப்போ இவர் ஒரு 10,000 ஓட்டு 20,000 ஓட்டு லீடிங்கில் ஜெயிக்க போகிறதுக்கும் காரணங்கள் இருக்குது. அதிமுக கூட்டணி வந்து வலுவான கூட்டணியாக இருக்குது. இதில் இங்கே நம்ம ராமநாதபுரம் தொகுதியை வந்து பிஜேபிக்கு கொடுத்துருக்காங்க. அதிகப்படியான எண்ணிக்கையில் நிச்சயமாக ஜெயிப்பார். இப்போ பெர்சன்டேஜ் வந்து கூடியிருக்கிறதுக்கு மெயின் காரணம் எஸ்ஐஆர் தான். எஸ்ஐஆர்னால, திருத்தங்கள்னால இங்கே வாக்கு கூடியிருக்கு. எப்பயுமே வாக்கு கூடும் போது அதையும் தாண்டி இப்போ அதையும் தாண்டி வாக்கு கூடுது. அப்போ வாக்கு கூடுதுன்னா மக்கள் எதிர்ப்பு மனநிலை இருக்கான்னு தான் அர்த்தம். அதனால நிச்சயமா ஆளுங்கட்சி அதிமுக வரும், எடப்பாடியார் ஆட்சி அமைப்பார். ஜிபிஎஸ் நாகேந்திரனுக்கு ஒரு பெரும் வாய்ப்பு இருக்குன்னு சொல்றீங்க. நல்ல வாய்ப்பு. எத்தனை வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெறுவார்னா? ஒரு 10,000க்கு குறையாம வாக்குகள் வெற்றி. நம்மளுடைய எதிர்பார்ப்பு ஒரு 10,000 வாக்கு வித்தியாசத்தில் முதல் முறையாக வந்து ராமநாதபுரம் மண்டல தாமரை மலரப்போதுன்னு சொல்லி. ஓகே, ரொம்ப நன்றி. முடிவுகளை பார்ப்போம். திமுக பார்த்து இந்த தடவை தமிழகத்தில் 3வது அணியாக வந்திருக்கிறதா நம்மளுடைய தமிழக வெற்றி கழகம். ஸோ பூத் ஏஜெண்டா வந்து நீங்கள் தான் இருக்கீங்க நம்ம பூத்துக்கு. நம்ம பூத்தில் வந்து இது வரைக்கும் எத்தனை ஓட்டு? இது வரைக்கும் போலானது 1200 ஓட்டு போலாயிருக்கு. 1200 ஓட்டில் வந்து இன்னொரு 10% ஓட்டு போலாகும். ஒரு 1500 எதிர்பார்க்குறோம். ஒரு 1500 ஓட்டு எதிர்பார்க்குறீங்க. இப்போ எத்தனையோ வாக்குகள் இருந்தாலுமே இங்கே கட்சி திடீர்னு வந்து கட்சிக்கு வந்து ஒரு ஆட்சி மன்றத்தை கொடுப்பார் நம்புறீங்க? எத்தனை சதவீத வாக்குகள் வாங்குவார்? கண்டிப்பாக வந்து ஆட்சி அமைக்கிறதுக்கு வந்து வாக்குகள் கண்டிப்பாக வாங்குவார். அது வந்து ரிசல்ட்டை பொறுத்து தான் இருக்குது. ரிசல்ட்டை பொறுத்து மக்கள், பெண்கள், குழந்தைகள் எல்லாரும் தாவேக்காக்கு தான் ஓட்டு போடணும்னு சொல்கிறாங்க. இது எந்த அளவுக்கு வரவேற்கத்தக்கதாக இருக்குது? ஓட்டுகள் விழுமா? கண்டிப்பாக ஓட்டுகள் விழுவும். நான் இது பூத் ஏஜென்ட்ல இருக்கிறனால 3 பூத் பார்த்துட்டு இருக்கேன். 3 பூத்தில் பார்த்தீங்கன்னா யங்ஸ்டர்ஸ் வந்து நிறையா போட்டுட்டு இருக்காங்க. ஸோ அதனால் அது வந்து டிவி கேக்கு நிறைய சாதகமாக அமையும். விசில் நிறைய அடிச்சுட்டு போயிருக்காங்க. கண்டிப்பாக அடிப்பாங்க. ஓகே, ஸோ அந்த ரிசல்ட் அன்னைக்கு நம்ம ஒரு பெரிய விஷயத்தை பார்க்கலாம். ஆமாம், ஆட்சி அமைக்கிறவங்களோ இல்லையோ பெரிய வாய்ப்புகள் கிடைக்குமா? இல்லை ஆட்சி அமைச்சிருவாங்க? கண்டிப்பாக ஆட்சி அமைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு.
ஸோ ஆட்சி அமைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குன்னு தமிழக வெற்றி கழகம் சொல்கிறாங்க. ஒரு பக்கம் திமுக நாங்கள் தான் ஆட்சின்னு சொல்கிறாங்க, அதிமுக இந்த தடவை எங்களோட ஆட்சின்னு சொல்கிறாங்க, தாவேக்க நாங்கள் தான் ஆட்சின்னு சொல்கிறாங்க. எப்படி நம்ம இந்த வாக்குப்பதிவு வந்திருக்கு, வாக்கு போடணும் அப்படின்னு சொல்கிறாங்களா, அதுக்கு அவசியம் என்ன? நீங்கள் போன தடவை சொன்னீங்கல்ல இத்தனை பர்சன்ட் இதாக இருக்குண்டு, இந்த தடவை அந்த இதெல்லாம் வந்து குறிப்பிட்ட டைமிங்கில் ஃபுல்ஃபில் ஆகுதுன்னா மக்கள்லாம் தெரிஞ்சிட்டாங்க. எல்லாருமே வாக்குறுதி கண்டிப்பாக நிறைவேற்றின ஒரு இதில் இருக்காங்க. நான் ஜனநாயக கடமையை நிறைவேற்றிட்டேன். என் நலத்திட்டங்கள் யார் கொண்டு சேர்ப்பாங்களோ யார் எனக்கு தெரியும், நான் இது பண்ணுறேன். அதனால் கரெக்டாக என் வாக்கை நான் செலுத்திட்டேன். நீங்களும் மறக்காமல் ஓட் பண்ணுங்கள். ஒரு ஓட்டுன்னு விட்டுறாதீங்க, கண்டிப்பாக இது பண்ணுங்கள், மாற்றம் மாறும். இவங்களுக்கு தான் ஓட்டு பண்ண, அவங்களுக்கு தான் ஓட்டு பண்ணல கிடையாது. அது யாரும் வெளியே சொல்லவே செய்யாதீங்க, உங்களோட இது அது. அதனால தான் அவங்க ஒரு பெட்டியை வச்சு மறைச்சு கொடுத்து தனியாக ஓட்டு போட சொல்கிறாங்க. பொது வழியில் நான் தான் ஓட்டு போட்டேன்னு சொல்லாதீங்க. கண்டிப்பாக சொல்லக்கூடாது. வெற்றி வேட்பாளருக்கும் ரெண்டாவது வெற்றி வேட்பாளருக்கும் எவ்வளோ வித்தியாசம், வாக்கு வித்தியாசங்கள் இருக்கும்? அது கரெக்டாக சொல்ல முடியாது. அது கரெக்டாக சொல்ல முடியாது. அரசியலே ஊர்னவங்களுக்கு தான் தெரியும். தலை ஒரு பொதுமக்கள் ஓட்டு போட்டிருக்காரு, மேனாலும் ரிசல்ட் பார்த்து தெரிஞ்சுக்கிடுவார். கண்டிப்பாக. ஓகே தலை, ரொம்ப நன்றி.